எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீண்டும் விளக்கமறியலில். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு பாரிய எச்சரிக்கை. பொதுத் தேர்தல் சட்டத்தை மீறிய வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பம். மாவீரர் வார நிகழ்வு தொடர்பில் நீடிக்கும் விசாரணை. ஐரோப்பாவில் சிக்கிய குற்றவாளியை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை. குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தேற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரத்னபுரி, காலி, களுத்துறை, குருநாகல், கேகாலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் சுமார் 10,000 பேர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டுதோறும் எலிக்காய்ச்சலால் 120 முதல் 200 பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. இவ்வகை தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் உடலில் படும்போது பாக்டீரியா கிருமிகள் கலந்த தண்ணீரை குடிப்பதாலும் எலிக்காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடும் என சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. குளிர்காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, உடல் தளர்வு, கண்கள் சிவந்து போதல், கண்கூச்சம், வயிற்றுவலி, வாந்தி, உடலில் தடிப்புகள் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன. இவ்வாறான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பில் தெரிவிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலுக்கு செலவிடப்பட்ட பணத்தின் தொகையை இதுவரை வெளியிடாத வேட்பாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீறுபவர்களாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செலவறிக்கையை சமர்ப்பிக்க நேற்று வரை காலக்கெடு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இனிமேலும் அது நீடிக்கப்படாது என தவிசாளர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை பதிவு தபாலில் அல்லது அறிவித்தல் மூலமாக செலவறிக்கையை அனுப்பியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேர்தலில் தோற்றியிருந்த வேட்பாளர்களில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் எவ்வளவு பணம் செலவழித்துள்ளார்கள் என்பது குறித்து அறிவித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தேங்காய் விலையானது 200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பத்திரமுல்லை தென்னை செய்கை சபைக்கு சொந்தமான ஹப்துருபாய கடையில் நேற்று காலை தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது. அதேவேளை கடந்த காலங்களில் எரிபொருளுக்குத்தான் மக்கள் வரிசையில் காத்திருந்தார்கள். தற்போது தேங்காய்க்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவில் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பில் நேற்று 2 இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த 29ஆம் திகதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதேவேளை பெல்வெட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவர் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 6 பேரிடம் பெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். மேலும் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 6க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
ஐரோப்பிய நாடான பெலருஸில் சிக்கிய லொக்குபெட்டி எனும் சுஜீவ ருவன்குமாரை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புக்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லொக்குபெட்டி பெலாருஸ் அதிகாரிகளால் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கையில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள லொக்குபெட்டியை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு நாடுகடத்தல் சட்டத்தை பயன்படுத்தி இலங்கைக்கு அழைத்து வர குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.